இன்ஷா அல்லாஹ் அப்படி ஃபர்ஸ்ட் காபாவை பார்த்து கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, காபா இருக்கு பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்துல 3 பொருட்களை பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை திறக்குகிறான். எத்தனை பொருளுங்க? அதற்கு முன்பு இந்த மக்கா இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்குகிறான், இந்த மக்காவை நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன். இந்த மக்காவை எப்படி நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன்? எல்லா வகையிலும் நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன். ஒரு வகையில் அல்ல, இந்த உலகத்தில் எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி ஆகிறதோ அத்தனை பொருட்கள் என்ன செய்யலாம், மக்காவில் நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம போனதற்கு பின்பு நம்ம இந்த உலகத்துல பார்த்த என்ன செஞ்சணும், பழங்களும் இருக்கும், பார்க்காத பழங்கள்லாம் விதவிதமான பழங்கள் எல்லாம் இருக்கும். பார்த்த பொருட்களும் இருக்கும், பார்க்காத பொருளுக்கெல்லாம் விதவிதமான பொருளுக்கெல்லாம் இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, மக்காவை நான் முழுமையாக நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன். இந்த முழுமையாக நான் பரக்கத்தாக்கி இந்த உள்ளே வருகின்ற பொழுது இந்த மக்காவுல தொழுதா 1,00,000 நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மதீனாவுல தொழுதா 1000 மடங்கு அல்லாஹ் நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் நமக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். மக்காவில் தொழுதால் 1,00,000 நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மதீனாவில் தொழுதால் இன்ஷா அல்லாஹ் 50,000 நன்மையை அல்லாஹ் தருவான் என்று ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம் அங்கே போனதற்கு பின்பு 1,00,000 நன்மை கிடைக்கி 1,00,000 நன்மை கிடைக்குன்னு நம்ம எல்லாம் தொழுதுகிட்டே இருப்போம். உண்மையிலேயே அங்கே போனதற்கு பின்பு இதை நினைத்து பார்க்கணும். சாதாரண நினைச்சு பார்த்து தொழுதிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த 1,00,000 நன்மையை சாதாரண நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் தான் எனக்கு இவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின்பு நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கணும். என்ன தெரியுங்களா, இந்த 1,00,000 நன்மையை நம்ம சேகரிக்கணும்னா மக்காவை விட்டுருங்க. மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இடத்தை நன்மை அதிகமாக தரக்கூடிய இடம். இந்த 3 இடத்தை விட்டுட்டு வேறு எங்கேயாவது இருந்து கொண்டு இந்த 1,00,000 நன்மையை நாம் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு ரக்காயத்தை எவ்வளவு காலம் தொழுகணும், இந்த ஒரு ரக்காயத்தை எவ்வளவு காலம் தொழுதால் அல்ல அந்த 1,00,000 நன்மையை தருவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 55 வருஷம். எத்தனை வருஷங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கல. 55 வருஷம் 6 மாசம் 20 நாள். 55 வருஷம் 6 மாசம் 20 நாள் ஒருவர் ஒரு ரக்காயத்தை விடாமல் தொழுதால் அல்லாஹ் 1,00,000 நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு தான் நாம போக போறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல, அந்த பூமியில தான் அல்லாஹ் நம்முடைய காலை வைக்க அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இதுவெல்லாம் இவ்வளவு நன்மையை வைத்திருக்கக்கூடிய இறைவா, இந்த இடத்துல எங்களுக்கு கால் வைத்ததை போல், எங்களுக்கு நசீபாக்கி கொடுத்ததை போல் என் பிள்ளைங்களுக்கு, என் சந்ததிகளுக்கு நசீபாக்கி கூடிய அல்லாஹ் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அங்க நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சஹாபாக்கள் வாழ்ந்த இடத்துல அல்லாஹ் நம்முடைய காலை பதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபிமார்கள் நடந்த இடத்தில் அல்லாஹ் நம்முடைய காலையும் நடக்கக்கூடிய நசீபை, அந்த பூமியில மிதிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த மக்கா இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் எவ்வளவு பெரிய நிறைய பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான் அல்லாஹ். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் உலகத்தில் பொழிய வைக்கிறான். எத்தனை ரஹ்மத்துங்க? 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் பொழிய வைக்கிறான். அந்த 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் யாராருக்கு அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். அல்லாஹு அக்பர்! தவாப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா, 60 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான். மக்காவில் உள்ள தவாப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 60 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான். அங்கு தொழுகிறாங்க பார்த்தீங்களா, காபாவை சுற்றி தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான். காபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு 19 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான். பாக்கி எத்தனை ரஹ்மத்துங்க இருக்கு? ஒரே ஒரு ரஹ்மத் இருக்குகிறது. இந்த ஒரு ரஹ்மத்தை
தொழுகையாளின் மூலமாக முழு உலகத்திற்கும் அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்குகிறான். அப்போ 119 ரஹமத்துக்கள் இடங்கக்கூடிய இடத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை போவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அந்த காபா இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 3 பொருட்களை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். எத்தனை பொருளுங்க? 3 பொருள். ஒன்று காபத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஆலயத்தை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். குர்ஆன் ஓதுவதற்கு சிரமமாக இருக்குகிறதா? அங்க போனதற்கு பின்பு தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறதா? எங்கேயாவது ஒரு ஓரத்தில் காபாவை பார்த்து கொண்டே இருங்கள். பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மை கொடுத்து கொண்டே இருப்பான். கண் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். கண்ணுக்கு அல்லாஹ் ஒளிமையை தருகிறான். உள்ளத்தில் எதையெல்லாம் நினைக்குகிறீர்களோ அத்தனை காரியத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக கலாமுல்லா, குர்ஆன் ஷரீஃபை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். அப்ப அந்த குர்ஆனை ஓதினால் எவ்வளவு நன்மை இருக்கும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நான் ரூஹு போகின்ற வரை நானும் என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளுடைய சந்ததிகளும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆன் தொடர்புள்ள மக்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? ஆமீன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, யாருடைய உள்ளத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்குகிறதோ அவருடைய உள்ளத்தை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது மாத்திரமாங்க, நாளைக்கு மறுமை நாளில் சிராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்திற்கு கீழ் அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பாலம் நடுங்கிக் கொண்டிருக்கும். அந்த பாலத்தில் யார் மின்னல் வேகத்தில் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி, நழுவி கீழே விழுந்தால் அவர்கள் எல்லாம் நரகவாசி. நபி அவர்கள் சொல்லுவார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, யார் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே மின்னல் வேகத்தில் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த பாலத்தில் நம்மளுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மின்னல் வேகத்தில் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் மின்னல் வேகத்தில் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அதற்கு இவ்வுலகத்தில் அல்லாஹ் நம்மளை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் குர்ஆனை மனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தருவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் காபாவை தொட்டு துஆ செய்யுங்க. காபாவை தொட்டு துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நாவில் குர்ஆனை இலகுவாக்கி கூடிய அல்லாஹ், குர்ஆனை எங்களுக்கு ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ் அப்படி நீங்க கேளுங்களேன். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவான். எந்த பிள்ளை குர்ஆனை மனனம் செய்திருக்கிறதோ நாளைக்கு மறுமை நாளில் 10 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறான் அந்த ஹாஃபிஸா. அல்லாஹு அக்பர். அந்த சந்ததிகளை அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அது மாத்திரமாங்க இன்னொரு ஹதீஸ்ல வரும், 40 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். இன்னொரு ஹதீஸ்ல வரும், நினைச்சவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானா, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அப்படிப்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா வேண்டாமாங்க? சொல்லுங்களேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கல. வேணுமில்ல? அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் காபாவை பார்த்து கொண்டு துஆ செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான். மூன்றாவதாக, பெற்றோருடைய முகத்தை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். பெற்றோருடைய முகத்தை பார்த்ததற்கு நன்மை என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் எவ்வளவு நன்மை இருக்கும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் தாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பின்பு அல் ஹஜ் வல் அரஃபா, அரஃபா இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது. அரஃபா இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த அரஃபா மைதானத்தில் கேட்கக்கூடிய எல்லோருடைய துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்ஷா அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய சிறப்பை உங்களுக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அங்கு எல்லோருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒருவருடைய துஆவை அங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது யாருடைய துஆ? ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது ஹஜ்ஜி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அரஃபா மைதானத்தில் கேட்கக்கூடிய ஒருவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது யாருடைய துஆ? பெற்றோருக்கு அநீதம் செய்துவிட்டு, பெற்றோரிடத்திலே பேசாமல், பெற்றோர்களுக்கு தீங்கு செய்துவிட்டு ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்ததற்கு பின்பு அரஃபா மைதானத்தில்
கேட்கக்கூடிய ஒரு துவாவை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நௌது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்தர் புரிவானாக. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அத்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரே ஒரு காரியத்தை நினைச்சு பார்த்தால் அந்த தாய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு பணிவிடை செய்தாலும் அதற்கு ஒரே ஒரு காரியத்திற்கு ஈடு ஆகவே ஆகாதுங்க. என்ன காரியம் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த தாயும் தந்தைக்காக வேண்டி நாமெல்லாம் அங்கு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அரஃபாவிலையும் மினாவிலையும் முஸ்தலிஃபாவிலையும் காபாவிலையும் இன்ஷா அல்லாஹ் துவாவை செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய பெற்றோருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சென்றிருந்தால் அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி வைத்து அவருடைய கபரை விசாலமாக்கி சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, தாய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, திருமணமாவதற்கு முன்பு ஊசி போடுவதற்கு பயப்படும். திருமணமானதற்கு பின்பு கருவாகி விட்டோம் என்று சொன்னால் அந்த தாய் அந்த ஊசியை தாங்கி கொண்டு போட்டுக்கொள்ளும். அது மாத்திரமாங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அது மாத்திரமாங்க அந்த ஊசியை போட்டுட்டு பின்னாடி நாம உள்ளே இருக்கின்ற பொழுது நமக்கு அடிபட்டுறக்கூடாது என்று நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்து, அல்லாஹு அக்பர், நமக்கு அந்த டீ இருக்கிற பார்த்தீங்களா, நாம கருவாய் உள்ளே இருக்குகின்ற பொழுது, குழந்தையாக உள்ளே இருக்குகின்ற பொழுது சூடான டீ குடிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? என் பிள்ளையை போய் சுற்றுவோம் அப்படின்னு பயந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த டீயும் என்ன செய்வாங்கன்னா இதமான சூடாக குடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்து அந்த தாயை, அல்லாஹு அக்பர், நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளையை உலகத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது உயிரை தியாகம் செய்துதான் கொண்டு வருகிறார்கள். இதை ஒருவர் நினைத்து பார்த்தால், ஒருவர் நினைத்து பார்த்தால் அந்த தாய்க்கு எவ்வளவு பணிவிடை செய்தாலும் அதற்கு ஈடு ஆகவே ஆகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம உலகத்திற்கு வந்ததற்கு பின்பு அந்த சின்ன குழந்தையாக இருக்குகின்ற பொழுது பல நாள் அந்த தாய் தூங்காமல், பல நாள் அந்த தாயும் தந்தையும் தூங்காமல் நம்மளை அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, ஒரு நாள் நம்முடைய பிள்ளை யூரின் போகல, நம்ம பிள்ளை ஒரு நாள் பாத்ரூம் போகல, நம்ம பிள்ளை ஒரு நாள் தண்ணி குடிக்கல அப்படின்னா இந்த தாயும் தந்தையும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அதற்குள்ள மருந்தை கொடுத்துட்டு டாக்டர் சொல்லுவாரு, ஒரு மணி நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் கொடுப்பாங்க, இந்த மருந்தை கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு. தந்தையா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மருந்தை வாங்கி கொடுத்துட்டு சரியாயிருன்னு வேலைக்கு சென்று விடுவார்கள். அந்த தாய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 4 செவத்துக்குள்ள இருக்குகின்ற பொழுது அந்த மருந்தை கொடுப்பார்கள். கொடுத்து அந்த டைம் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளையை பார்ப்பார்கள். ஷிஃபாவாகி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படுவார்கள். ஷிஃபாவாகவில்லை என்று சொன்னால், கொஞ்சம் தாமதமாகும் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அந்த தாய் அழுவார். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்ன செய்து என்று தெரியவே இல்லை, என் பிள்ளைக்கு நீ லேசாக்கக்கூடிய அல்லான்னு அழுது அழுது துஆ செய்வார்கள். எப்பொழுது தம் பிள்ளைக்கு ஷிஃபாவாகிறதோ அப்பொழுதுதான் அந்த தாய் சந்தோஷம் அடைவார்கள். அப்படிப்பட்ட அந்த தாயை அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம் ஒதுக்கி வைத்திருந்தால் நாம் செய்யக்கூடிய அமல், நாம் செய்யக்கூடிய இபாதத், நாம் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்துல பலனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, காபாவில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்குகிறேன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, காபா இருக்கு பார்த்தீங்களா, 3 இடத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எத்தனை இடங்க? 3 இடத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். அது எந்தெந்த இடம்? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, மக்காவிற்கு சென்று ஒரு 15 வருஷம், 16 வருஷம் முடிந்து விட்டது. நிறைய பேர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வருகின்ற பொழுது எல்லா ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்பு, உம்ராவை முடித்ததற்கு பின்பு ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவார்கள், ஹஸ்ரத், நான் இன்னதற்காக வேண்டி தான் நான் உம்ராவுக்கு வந்தேன், இன்னக்காக வேண்டி தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்தேன், எனக்கு இது அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கணும் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் எதை காமித்து கொடுத்தார்களோ அந்த விஷயத்தை சொன்னேன். நிறைய பேர்கள் துஆ செய்தார்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தான்.
நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். யாரிடத்திலும் கேட்கண்டாங்க, அல்லா இடத்துல அங்க போய் கேளுங்களேன். அல்லாஹ் உங்களை வெறுங்கையும் அல்லாஹ் ஆக்கி கொடுக்க மாட்டான். நீங்கள் கேட்கக்கூடிய துவா இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கும் 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 அல்லாஹ்விற்கும் சம்பந்தப்பட்டது மாத்திரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, காபாவுல ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எதுங்க? ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இரண்டாவதாக காபாவுடைய வாசலுக்கு நேர கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். மூன்றாவதாக மீசாப் ரஹ்மத்திற்கு பார்த்தீங்களா, மழை தண்ணி ஊத்து இன்ஷா அல்லாஹ். இந்த மழை தண்ணி ஊத்துகின்ற பொழுது ஒரு பைப்புன்னு வச்சிருப்பாங்க காபாவில், ஹத்தீம் அறவட்டத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அங்க போன உடனே காபா பக்கத்தில் அறவட்டத்தில் ஒரு செவர் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஹத்தீம். அதுக்கு நேர கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மூன்று இடம் உங்களுக்கு கிடைத்தால், கீழேயோ மேலேயோ அதற்கு நேர தூரமாகவோ அல்லது பக்கத்திலேயோ கிடைக்கின்ற பொழுது அழுது அழுது நீங்கள் துவா செய்யுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாமா? அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அங்கு சென்றதற்கு பின்பு ஜம்சம் தண்ணி இன்ஷா அல்லாஹ் அங்கே கிடைக்கும். சாதா தண்ணி என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க, ஜம்சம் தண்ணியாக குடியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் ஷிஃபாக்கி தருவான். இங்கிருந்து அங்கே சென்றதற்கு பின்பு பாட்டிலில் பிடிச்சி ஊருக்கு கொண்டு போகலான்னு பிடிச்சி வைப்பாங்க. ஆனால் நிறைய பேர்கள் குடிப்பதற்கு அங்கே சிரமப்படுகிறார்கள். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, நாம் வயிறு நிறைய நல்லா குடியுங்களேன். ஒவ்வொரு நேரமும் நியத்து வைத்து துவா செய்து குடியுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான். உங்களுடைய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் ஷிஃபா வாக்கி வைப்பான். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி நஸஅலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபா மின் குல்லி தாஇ. இறைவா, நான் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறேன். இந்த தண்ணீரை குடிப்பதன் காரணத்தினால் பிரயோஜனமான இல்மை எனக்கு தருவாயாக, விசாலமான ரிஸ்க் எனக்கு தருவாயாக, நிரந்தரமாக நோய் என்ன செய்வாயாக, ஷிஃபா வாக்கி தருவாயாக என்று துவா செய்து குடியுங்கள். அப்படி ஒவ்வொரு காரியத்திற்காக துவா செய்கின்ற பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த ஜம்சம் கிணறு ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு உங்களுக்கு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் பரம்பி சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். அங்கிருந்து நேராக பார்த்தீங்கன்னா 25 அடி, எத்தனை அடிங்க? 25 அடி நீளத்தில் 4 ஸ்டீல் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் ஜம்சம் கிணறு இருக்கிறது. நாம ஜம்சம் கிணத்திற்கு மேலே தான் என்ன செய்வோம், நாம தவாஃபு செய்வோம். அந்த ஜம்சம் கிணறுடைய சுத்தளவு 18 அடி ஆழத்தில், சுத்தளவு 18 அடி ஆழத்தில் 16 அடி இருக்கும். ஆழத்துல 16 அடி உள்ள ஜம்சம் தண்ணி எவ்வளவு கிடக்கும்? 1.5 முழம் தான் கிடக்கும். இன்றைக்கு உலகத்தில் ராட்சஸ் என்று சொல்லக்கூடிய 2 மோட்டர்களை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000த்திற்கு மேற்பட்ட ஜம்சம் தண்ணீரை, 10,000த்திற்கு மேற்பட்ட லிட்டர் ஜம்சம் தண்ணீரை இவ்வுலகத்திற்கு மேலே கொண்டு வருகிறது. அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அந்த ஜம்சம் தண்ணீரை நம்ம எல்லாம் கொஞ்சம் அங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர்கள் கொடுத்தார்கள், குடித்தோம். இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இன்ஷா அல்லாஹ் அங்க போய் ஜம்சம் தண்ணீரை குடிக்க போறோம். அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து நாம் குடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் மக்காவிற்கு சென்றதற்கு பின்பு நம்முடைய நாவு அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நாவாக, அல்லாஹ்வை புகழக்கூடிய நாவாக அல்லாஹ் நம்முடைய நாவை அல்லாஹ் ஆக்கி தரணும். அதற்கு இங்கிருந்து என்ன செய்யணும், நாம போகும் வரை நாம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எல்லாம் எனக்கு பயணத்தை லேசாக்கி கொடு, எல்லாம் எனக்கு உம்ராவை லேசாக்கி கொடு, எல்லாம் எனக்கு ஹஜ்ஜை லேசாக்கி கொடு, எனக்கு இபாதத் எனக்கு செய்வதற்கு லேசாக்கி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.